வணக்கம். அன்பான அரசு ஊழியர்களே! உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய டெஸ்ட் கோடு 65 அதுக்குரிய வீடியோ தான் இது. இந்த வீடியோ பாருங்க. உங்க பாஸுக்கு நாங்க கேரண்டி. இந்த டெஸ்ட் கோடு 65ல நம்மளுக்கு பொதுவா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இத்தனை டெஸ்ட் கோடு இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து 152, 172 எழுதுவீங்க. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டெஸ்ட் கோடு வந்து 065. அதுதான் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1 ஹையர் செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்னு இருக்கும். இதில் டிஎன்பிசி சிலபஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அங்கே 17 வகையான தலைப்புகள் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புல இருந்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 தான் நம்ம டவுன்லோட் பண்ணி நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம். இந்த எக்ஸாம்ங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து மவுஸில் கிளிக் பண்ணி டிக் அடிக்க வேண்டியதுதான். புக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. வித்தவுட் புக்கு இந்த கோடுக்கு 65க்கு மொத்தம் 100 கேள்வி இருக்கும். 45 மார்க் நம்ம எடுத்துட்டோம்னா 45 கேள்வி ரைட் ஆகிடுச்சோம்னா நம்ம பாஸ் 2.5 மணி நேரம் டைம். சிபிடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன ஆன்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். இதில் அதிகப்படியான ஆன்சர் எது வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தொகுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இயக்குனர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வருது. டைரக்டர், அதுக்கடுத்து ஜாயிண்ட் டைரக்டர் இணை இயக்குனர், முதன்மை கல்வி அலுவலர் அதாவது வந்து சிஇஓ, மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ, அது மாதிரி டிஆர்பி டெட்டு, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட கேள்வி, ஆர்டிஐ ஆர்டிஇ சம்மந்தப்பட்ட கேள்வி, எஸ்எம்சி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளி மேலாண்மை குழு, ஜிபிஎஃப் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, பள்ளிகள் சம்மந்தப்பட்ட கேள்வி, அதுலேயும் தனியார் ஸ்கூல் மெட்ரிக் பள்ளிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட கேள்வி, அப்புறம் ஒரு சிலதுக்கு விரிவு கேட்பாங்க. இப்போ டெட்டுனா என்ன அப்படி எக்ஸ்பிளைன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி விரிவு கேட்பாங்க. அப்புறம் வந்து பென்ஷன் ஸ்கீம் அந்த சிபிஎஸ்ஸு, அப்புறம் முக்கியமான சில வருடங்கள் மாதம் நாட்கள் கேட்குறாங்க. சில நடைமுறையாக இருக்கக்கூடிய ஜென்ரல் கொஷின் இருக்கும். இவ்வளவு நம்ம தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். அதனால் இதை நல்லா கவனமாக பார்த்தாலே போதுமானது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டிங்கன்னா அப்படி நேரடியாக எழுதலாம். குறைஞ்சது 60 to 65 மார்க் இதில் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டே வருவோம். ஃபஸ்ட்டு டைரக்டர். இந்த டைரக்டர் அப்படிங்கிறது வந்து இயக்குனர்னு தமிழில் வரும். உங்களுக்கு எல்லா கேள்விக்குமே என்னென்ன கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு இயக்குனர்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை ஆய்வு செய்யும் அதிகாரம் உள்ளவர். அதாவது சிஇஓ ஆஃபீஸை யார் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டர் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி அதே மாதிரியே ஒரு சிஇஓவுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு டிஏ பில் யார் வந்து அலோவ் பண்ணுவா அப்படின்னாலும் அவரும் வந்து இயக்குனர் தான். இயக்குனருடைய பணிகள் இதெல்லாம். அது மாதிரி ஒரு புதிய பள்ளியை திறப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா டைரக்டர் தான் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு மாணவரையும் இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளியினுடைய எந்த தரத்திலும் சேர்க்க அனுமதிக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனர். இது எல்லாமே டைரக்டர் தான். இல்லை 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புலப்பெயர்வு சான்றிதழ் வாங்கும் அலுவலர் யாருன்னா இதில் வந்து அரசு தேர்வுகள் இயக்குனர். இதனால் பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்மளுக்காங்க. இதில் மிக முக்கியம் இந்த புலப்பெயர்வு சான்றிதழ்னா தமிழில் ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். ஒரு சில கேள்வி வந்து இங்கிலீஷ் தான் எளிமையாக இருக்கும், ஒரு சில கேள்வி தமிழ் எளிமையாக இருக்கும். இதில் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். அதை யார் தருவாங்க அப்படின்னா டிஜிஇ நம்ம சொல்லுவோம். அது வந்து அரசு தேர்வு இயக்குநர்கள் தான் தருவாங்க. மாணவர்களுக்கு ஆசிரியருடைய விகிதம் மற்றும் பல்வேறு வகுப்புடைய பலம் ஆகியவற்றை எப்போது மூலம் யார் மூலம் நிர்ணயிக்கப்படும்? டைரக்டர் தான், இயக்குனர். அரசு மேல்நிலைப்பள்ளியுடைய ஆண்டாய்வு அறிக்கையை முதன்மை கல்வி அலுவலர் யாருக்கு அனுப்ப வேண்டும்? அந்த சிஇஓ வந்து நம்மளுக்கு யாருக்கு அனுப்பணும்? டைரக்டருக்கு தான் அனுப்பணும். பள்ளி கல்வி இயக்குனருக்கு தான் நம்மளுக்கு வந்து அனுப்பணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டாய்வு அறிக்கை இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பாருங்க, இணை இயக்குனர், முதன்மை கல்வி இயக்குனர் அப்படியே சுய விவரங்களை பராமரிக்கும் அதிகாரி யாரு? பர்சனல் ஃபைல். யாருடைய பர்சனல் ஃபைலு? சிஇஓடைய பர்சனல் ஃபைலு. ஜேடின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் பர்சனல் ஃபைலை யார் வச்சுருப்பானா? நம்மளுக்கு டைரக்டர் இயக்குனர் தான் வச்சுருப்பாங்க. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? அத்தாரிட்டி, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரு? ஹெச்எம் போடணும் ஹைஸ்கூலுக்கு.
ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு அப்படின்னா அவர் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் தான் போட முடியும். இதில் இருக்கிற கேள்வி தான் மாற்றி மாற்றி திரும்ப கேட்பாங்க. இது எல்லாமே இயக்குனர், அரசு தேர்வு இயக்குனர் சம்மந்தப்பட்ட கேள்வி. இப்போ ஜேடி ஜாயிண்ட் டைரக்டர் பற்றி பார்க்கலாம். புதிய தனியார் மேல்நிலைப் பள்ளியை துவக்க அனுமதிக்க அளிக்கக்கூடிய அலுவலர் யார்? அவர் தான் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர். ஜாயிண்ட் டைரக்டர் தான் மேல்நிலைப்பள்ளி. நம்மளுக்கு அங்கே கொஸ்டின்லேயும் மேல்நிலைப்பள்ளின்னு வந்திருக்கு பாருங்க. அதே தான் இங்கேயும் வரும் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு. ஜாயிண்ட் டைரக்டர் மேல்நிலைப்பள்ளி. அதுக்கு அடுத்தது தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளுக்கு அனுமதிக்கக்கூடிய முழு நேர ஆசிரியர் எண்ணிக்கை எத்தனை இதில் பொதுவாக கேட்டிருக்காங்க. நம்மளுக்காங்க 2 பேர் ஒகேஷனல் குரூப் ஸ்டாஃப் இருப்பாங்க. நம்மளுக்காங்க அவங்களுக்கு 2 பேர். அது மாதிரி மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்கல்வி பயிற்றுனருடைய நியமன அலுவலர் யார் அப்படின்னா ஜாயிண்ட் டைரக்டர் தான். அதில் இன்னொரு மிக முக்கியம், எல்லாமே இதில் பாருங்கள் ஜாயிண்ட் டைரக்டர் தான் வரும். இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் தொழிற்கல்வின்னு வந்ததால் அந்த ஜாயிண்ட் டைரக்டர் தொழிற்கல்வின்னு நம்ம பார்க்கணும். அதான் ஆன்சராக இருக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தனியார் ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் யாரிடம் தமக்கு வழங்கப்பட்ட தன்னை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம்? மேல்முறையீடுன்னு உங்களுக்கு தெரியும், அப்பீல். யார்கிட்ட போய் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் டைரக்டர் தான், இணை இயக்குனர் தான் மேல்நிலை. இங்கேயும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியங்கிறதுல அவர் வந்து மேல்நிலை கல்வியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் போயிட்டு கம்ப்ளைண்ட் இது பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம். அதுக்கடுத்து சிஇஓ சம்பந்தப்பட்ட கேள்வி. இது எல்லாமே வருவாய் மாவட்டத்தில் உள்ள ஒரு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், ஒரு எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சரோ இல்லை வேறு லெவல் ஸ்டாஃபோ, அவங்க எல்லாத்தையும் வந்து வேற ஒரு எய்டட் ஸ்கூலுக்கு மாற்றப்பட்டால், மற்றொரு நிதி உதவி பெறும் பள்ளிக்கு மாற்றப்பட்டால் அதை யார் அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்ரூவல் பண்ணுவாங்கன்னா சிஇஓ தான், முதன்மை கல்வி அலுவலர் தான். அதே மாதிரி அந்த சிஇஓங்கிறவங்க மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிய தொழிற்கல்வி ஆசிரியர், உதாரணமாக கம்ப்யூட்டர் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தகுதி காண்பருவம் முடிந்த உடனே அவருக்கு அந்த ஆர்டர் வழங்கக்கூடிய அலுவலர் யாருன்னா சிஇஓ தான். ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர், அத்தாரிட்டி ஆர்டர் தருவாங்க. ஒரு மாவட்ட கல்வி அலுவலருக்கு அவரது வருங்கால வைப்பினிலிருந்து தற்காலிகமாக முன்பணம் அளிக்கக்கூடிய அலுவலர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் முதன்மை கல்வி அலுவலர் தான். அதாவது டிஇஓவுக்கு வருங்கால வைப்பு நிதி ஜிபிஎஃப்ல இருந்து நம்ம முன்பணம் தரணும்னா அது யார் தரணும், அதுக்கு யார் அப்ரூவல் வேணும்னா சிஇஓடைய அப்ரூவல் வேணும். கல்வி மாவட்ட அளவில் உங்களுக்கு இந்த இடத்த கொஞ்சம் கேள்விகளை படிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். வருவாய் மாவட்ட அளவில்னு ஒரு சில கேள்வி இருக்கும், கல்வி மாவட்ட அளவில்னு இருக்கும், மாவட்ட அளவில்னு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. கல்வி மாவட்ட அளவில் உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் இடைநிலை மற்றும் சிறப்பு ஆசிரியர் நியமனம் செய்ய அதிகாரம் உள்ளவர் சிஇஓ தான், முதன்மை கல்வி அலுவலர். பொதுவாகவே வந்து ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் மாவட்ட அளவில் அனைத்து வகை ஆசிரியர்களையும் பொது மாறுதல் ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் செய்து ஆணை வழங்க அதிகாரம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் தான். வருவாய் மாவட்டம் இந்த இடத்த பார்க்கணும். வருவாய் மாவட்ட அளவில் அனைத்து பள்ளிகளுக்கும் அரசுடைய நலத்திட்டங்களை, இங்க இருக்கும் நமக்கு ஸ்கீம், புது புது ஸ்கீம் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்லாம், அதை யார் செயல்படுத்தக்கூடிய அதிகாரினா முதன்மை கல்வி அலுவலர். தனியார் மேல்நிலைப்பள்ளியுடைய சொத்துக்களை மாற்றம் செய்ய வேண்டுமெனில் யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? சிஇஓ தான் வாங்கணும். இது எல்லாமே சிஇஓடைய டியூட்டிஸ் தான், சிஇஓடைய கடமைகள், பணிகள் தான். அதனால் பார்த்து வச்சுங்க. இலவச கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 25% இடஒதுக்கீட்டை மாவட்ட அளவில் உறுதி செய்யும் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் இருப்பாங்க அப்படின்னா சிஇஓ தான். இதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. அந்த இலவச கல்வி உரிமை சட்டம் ஆர்டி ஆக்ட் சொல்லுவோம், அதில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடுன்னு கேட்டாங்கன்னா 25% இடஒதுக்கீடு, 25%. இதை அடிக்கடி இந்த பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. மாவட்ட அளவில் உயர் மற்றும் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள அனைத்து பணியிடங்களுக்கும், இது பொதுவாங்க நம்மளுக்கு மாவட்ட அளவில் ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லா பணியிடங்களுக்கும் வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஇஓ தான். அது தனித்தனியாக ஒன்று ஒன்றா கேட்பாங்க. ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள் இடம் சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் மாவட்ட அளவில்னா சிஇஓ தான் ஆன்சர். நீங்கள் டக்குன்னு சிஇஓ டிக் அடிச்சிடலாம். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கேள்விக்கு வந்து சிஇஓவா டிஇஓவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஇஓ. கல்வி மாவட்ட அளவில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள், நம்மளுக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு அங்கே உள்ள அனைத்து பணியிடங்களும் நியமன அதிகாரம் யார் பெற்றாங்க அப்படின்னா அது டிஇஓ தான். முதல்ல சொன்னது வேற, இப்போ சொல்கிறது வேற. இப்போ சொல்கிறது நம்ம டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்.
அதனால வந்து அவங்க வந்து தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுடைய பணியிடங்களுக்கான அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவர்தான். பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல். மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ஆய்வு செய்யும் அதிகாரி யாரு? டிஇஓ. இந்த இடத்துல நம்ம ஏமாந்துருவோம். மேல்நிலைப் பள்ளின்னு வந்தோடனே வேற ஏதாவது போட்டு விட்டுற போறோம். இங்க வந்து என்ன இன்ஸ்பெக்டிங் ஆஃபீசர். அப்ப டிஓ வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் போய் பார்க்கலாம். செகண்டரி ஸ்கூல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கேள்வி நம்மளுக்காங்க. இதுல இடைநிலைப் பள்ளி விடுப்புச் சான்றிதழ் பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்கள் இவரால் நியமிக்கப்படும் செய்வார்கள்னு போட்டிருக்காங்க. அதாவது எஸ்எல்சி இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, அந்த பேப்பர் கட்டெல்லாம் ஒருத்தர்ட்ட கட்டி பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லணும்ல. அந்த யார் அந்த கஸ்டடியில யார் வந்து நியமனம் பண்ணுவா அப்படின்னா, டிஇஓ தான் பண்ணுவாங்க. உயர் மேல்நிலைப்பள்ளி பணிபுரிய பதிவரை எழுத்தருக்கான தகுதிகாண் பருவ வழங்குதல். உங்களுக்கு இருக்க இந்த இடத்துல இங்கிலீஷ்ல நல்லா ஈஸியா புரியும். ரெக்கார்டு கிளர்க். அந்த ரெக்கார்டு கிளர்க்கு அந்த அத்தாரிட்டி யாரு அப்படின்னா, அவரு டிஇஓ தான். தகுதிகாண் பருவ ஆணை வழங்குதல் அவர்தான். ப்ரொபஷனல் பீரியட் வழங்குவார் அவரு. கணக்கு தணிக்கையினுடைய நகல் சம்பந்தப்பட்ட டேஷுக்கு அனுப்பப்படும். அவர் அதை நிர்வாகத்துக்கு அனுப்புவார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்படும் ஃபர்ஸ்ட் கணக்கு தணிக்கை. அவர் அதை வந்து நிர்வாகத்துக்கு அனுப்புவார். இதுவும் நல்ல கேள்விதான். டிபிஎஃப் அந்த டீச்சர்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும் நம்மளுக்கு அங்க. ஆசிரியர் வைப்பு தொகை இருக்கும் அதுல. அதுல வைப்பு நிதி கணக்குகளை பராமரிக்கும் அலுவலர் யாருன்னா டிஇஓ தான். அரசு உதவி பெறும் உயர்நிலைப்பள்ளியில் உள்ள ஆசிரியருடைய அந்த டிபிஎஃப் எய்டட் ஸ்கூலுடைய இருக்கிற டீச்சருடைய டிபிஎஃப் யாரு மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னா டிஇஓ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி எய்டட் ஸ்கூல் உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியருடைய பணிப்பதிவேடுகளில் உள்ள ஒவ்வொரு பதிவுகளையும் டேஸ் அலுவலரிடம் மேலப்பம் பெற வேண்டியது அந்த பள்ளி செயலுடைய கடமை. அதாவது எய்டட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளி யாராவது டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எஸ்ஆர் புக்குன்னு சொல்லுவோம் நம்மளுக்காங்க. பணிப்பதிவேடுகள் இருக்கும். சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். அதுல யார்கிட்ட கையெழுத்து வாங்கி வைக்கணும் அப்படின்னா டிஇஓட்ட தான் கையெழுத்து வாங்கி வைக்கணும். இதுல இன்னொரு கேள்வியும் அடங்கி இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிஇஓட்ட போய் கையெழுத்து வாங்க வேண்டிய பணி அந்த ஒர்க்கு யாருடையன்னு கேட்பாங்க. அந்த உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய செயலாளர் செக்ரட்டரியுடைய கடமை தான் அது. அவங்க தான் அதை கரெக்டா வாங்கி வைக்கணும். பிற மாநிலங்களில் பயின்ற மாணவருடைய மற்றும் அதாவது மாணவர்களுடைய மற்றும் சான்றிதழ்களுடைய மதிப்பீடு செய்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து டிஇஓ தான். நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்கள எவாலுவேட் பண்றது யார் அப்படின்னா டிஇஓ தான். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து டிஆர்பி மற்றும் டெட் சம்பந்தப்பட்ட கேள்விகளை பார்க்க போறோம் நம்மளுக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1987. டிஆர்பி அப்பதான் முத ஆரம்பிச்சாங்க. அந்த ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தில் ஆட்சேர்ப்பு செயல்முறை டிஆர்பியில் எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னா போட்டித் தேர்வு மூலம் நம்மளே பார்க்குறோம். டிஆர்பி எக்ஸாம் வச்சு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டித் தேர்வு தான். இந்த மாதிரி வந்து டெட்டில் எது எலிஜிபிள் மார்க்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. அடிக்கடி இதுல இருந்து கேள்வி வந்துக்கிட்டு தான் இருக்கு நம்மளுக்காங்க. பொதுவாக டிஇடி டெட் எலிஜிபிள் டெஸ்ட்டில் உங்களுக்கு பொதுவான பாஸ் மார்க்குங்கிறது 90 மார்க் ஜென்ரல் கேட்டகரிக்கு. மற்றபடி வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ இல்லை பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 82 மார்க் இந்த நிமிஷம் வரைக்கும். அதான் இது டெட்டுக்கு. இதெல்லாம் இப்போ மார்க்கை குறைக்கணும்னு இப்போ நடந்த எக்ஸாம்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கரண்ட் சுச்சுவேஷனுங்கிறது பார்த்துங்க. ஒருவேளை நீங்கள் டிஆர்பியில் வந்து பிஜி அசிஸ்டண்ட்டாக போனீங்கனாலோ இல்லை பிஇடி வாத்தியார் அந்த மாதிரி போனீங்கனாலோ இல்லை கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கம்ப்யூட்டர் டீச்சராக போனீங்கனாலோ இல்லை பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸில் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன பாஸ் மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே 50%, எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா மட்டும் அருந்ததியாக இருந்தால் 45%, எஸ்டிஆர் இருந்தால் 40%. இது பாஸ் மார்க்குடைய கேட்டகரி. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் பொதுவாக கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த டிஆர்பியுடைய தலைவர் எந்த கேடரில் வருவார்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கத்துடைய முதன்மை செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட். இது அங்கே இருக்கிற சேர்மேன் எந்த கேட்டகரியில் வராருன்னு கேட்டிருக்காங்க. அதே கேள்வி வேற மாதிரியும் கேட்டிருக்காங்க. இந்த உள்ள ஆசிரியர் தேர்வு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ஆட்சி பணியாளர்னு போட்டிருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அங்கே தலைவராக இருக்க முடியும், சேர்மனாக இருக்க முடியும். ஆனால் அந்த சேர்மன்கிற கேடர்னு கேட்டாங்கன்னா இதை எழுதணும். அரசாங்கத்திலே முதன்மை செயலாளர் அப்படிங்கிற கேடரில் இருப்பாங்க. அங்கே இருக்கிற சேர்மன் யாருன்னா ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருப்பாங்க. 2 கேள்வி வித்தியாசம் இருக்குது, பார்த்துங்க.
அந்த டிஆர்பியுடைய தலைவருக்கு நம்மளுக்கு இருக்கு அந்த சேர்மன் இருக்காருங்களா இல்லையா, அந்த சேர்மனுக்கு பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா டேஷ் உறுப்பினர்கள் மற்றும் 2 கூடுதல் உறுப்பினர்கள் மற்றும் ஒரு துணை இயக்குனர் உதவுவார்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பியில் இதுலேருந்து கேள்வி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஒரு சேர்மன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 உறுப்பினர் இருப்பாங்க, 4 மெம்பர்ஷிப் இருப்பாங்க. அதை இல்லாமல் 2 பேர் அடிஷ்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு டெப்டி டைரக்டர் இருப்பாங்க. இப்போ 4 2 6 1 7 பேர் இந்த டிஆர்பியோட சேர்த்து இருக்கிற தலைவரோட சேர்த்துருப்பாங்க. இதில் யாரை வேணாலும் கேட்பாங்க. அடிஷ்னல் மெம்பர்ஸ் எத்தனை பேர்னா நீங்கள் 2ங்கிற ஆன்சர் எழுதணும். டெப்டி டைரக்டர் அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு எழுதணும். உறுப்பினர்கள் அப்படின்னா 4ன்னு எழுதணும். இப்போ நம்மளுக்கு வந்து 4 உறுப்பினர்கள் தான் கேட்டிருக்காங்க. நான் 4. அந்த டிஆர்பி வாரிய நிர்வாக தலைவர் யார்? அதான் சேர்மன் சொல்லிட்டு நம்மளுக்காங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்ல. 8 பற்றி ஒரு கேள்வி. ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி சான்றிதழ் ஒருத்தவங்க டெட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எத்தனை வருஷத்துக்கு செல்லும் அப்படின்னா, இப்போ வந்து அது லைஃப் லாங் ஆகிட்டாங்க. அதனால் ஒரு முறை பாஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் செல்லும். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த டெட் எக்ஸாம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க, எப்படி வந்து இதை வந்து அது டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா, இந்த திட்டம் தான் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009. அது மறந்துடாதீங்க. இந்த 2009 ஆக்டில் படி தான் நம்மளுக்கு அங்கே டெட்டுங்கிற எக்ஸாமை அவங்க கொண்டு வந்தாங்க, நடந்துகிட்டு இருக்கு. இந்த டெட்டு எதனுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நடைபெறுகிறது அப்படின்னா என்சிடியினுடைய வழிகாட்டல். இதை கைடன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா என்சிடி. என்சிடினா பின்னாடி நான் அப்ரிவேஷனில் கொடுத்துருக்கேன். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் வரும். இந்த என்சிஆர்டினாலும் உங்களுக்கு தெரியும், பின்னாடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு வரும். சரி, டெட் எக்ஸாம் கேட்கக்கூடிய 150 கேள்வி எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். இது டெட் எக்ஸாம்னாலே மொத்தம் 150 கேள்வி இருக்கும். இதில் அந்த நம்ம பொதுவாக சைக்காலஜின்னு சொல்லுவோம். அவங்க வந்து குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் கேட்கக்கூடிய வினாக்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா நம்மளுக்கு 30. இப்போதைக்கு டெட் எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணக்கூடிய தேர்ச்சி சதவீதம் எவ்வளோன்னா 60% தான். இது 55 குறைக்கணும், 50 குறைக்கணும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்துங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் 1, 2 தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கக்கூடிய வினாக்களுடைய எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான். தமிழ் வந்து 30 கேள்வி இருக்கும், இங்கிலீஷ் 30 கேள்வி இருக்கும் டெட் எக்ஸாமில். அது பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி. அது மாதிரி இன்னொரு கேள்வி இப்போ கேட்பாங்க, பேப்பர் 1 யார் எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டீச்சர் ட்ரைனிங் மட்டும் முடித்தவங்க பேப்பர் 1 எழுதலாம். +2 முடிச்சுட்டு அதுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 எழுதுறதுக்கான கல்வி தகுதி என்ன? அப்போ குறைந்தபட்சம் +2 மற்றும் டிடிஹெச்எஸ்ன்னு கேட்பாங்க. டீச்சர் ட்ரைனிங்னு கேட்டிருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஆர்எம்எஸ்ஏ சம்மந்தப்பட்ட கேள்வி வரும். இந்த அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்ட வருஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2009. இந்த ஆர்எம்எஸ்கேலேருந்து அப்ரிவேஷன் ஒரு முறை கேட்டிருக்காங்க. அது பின்னாடியும் கொடுத்துருக்கேன், இதுலேயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நம்மளுக்காங்க. ஆர்எம்எஸ்கே அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அங்கே விளக்கம் இருக்கு பாருங்க. ஆர்எம்எஸ்ஏ ராஷ்டிரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான்னு வரும். 2009 ஆரம்பித்தாங்க. அந்த 2009 to 10 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாணவர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி அப்பயே தொடங்கிட்டாங்க. அந்த ஆர்எம்எஸ்ஏவில் வந்தது கேர்ள்ஸுக்கான உண்டு உறைவிட பள்ளி வந்துடுச்சு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அதுலேயே இன்னொன்று இருக்குது, அனைவருக்கு இடைநிலை கல்வி திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை அனைவருக்கு இடைநிலை கல்வி பெற செய்கிறது தான். நம்மளுக்கு வந்து அது எந்த வருஷத்தோடு முடிஞ்சுது அப்படின்னா 2017க்குள்ளே நாங்கள் எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்துருவோம், அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அது எப்போ முடிஞ்சதுன்னா 2017 இது முடிஞ்சுது. 2009 ஆரம்பிச்சது, 2017 அது வந்து முடிஞ்சுது. அதுக்குள்ளே நாங்கள் அதை பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த எய்மோட பண்ணாங்க. அதே ஆர்எம்எஸ்எஸில் உதவி மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்கன்னா, அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருந்தாங்கன்னா, அந்த பதவி எந்த பதவிக்கு நிகரானது, ஈக்குவலானதுன்னா ஒரு ஹையர் செகண்டரி ஹெச்எம் எப்படி இருப்பாங்களோ அவருக்கு இணையான பதவி. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருடைய பதவி இது. அதுக்கு ஈக்குவலான கேடர்னு அர்த்தம். அடுத்து டீச்சர் ட்ரைனிங் பற்றி கேள்வி. இந்த டீச்சர் ட்ரைனிங்லாம் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டீச்சர் இன்ஸ்டியூட் தொடங்கணும்னா எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. 5000 சதுர மீட்டர். அது இருந்தால் தான் ஒரு டீச்சர் இன்ஸ்டியூட் திறக்க முடியும்.
அது மாதிரி இந்த டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாமினேஷன் யார் காண்டக்ட் பண்ணுறா, யார் நடத்துகிறா, ஆசிரியர் கல்வி பட்டய சான்றிதழ் தேர்வு யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னா டிஜிஇ அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் தான் இதை நடத்துவாங்க. ஒரு வேறு மாநிலத்தில் கூடிய ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ் மதிப்பீடு செய்ய அதிகாரம் யாரு இருக்கு எவல்யூஷன் யார் பண்ணுவாங்கன்னா இவங்க தான் டிடிஇ எவல்யூஷன் பண்ணுவாங்க. ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் எத்தனை நாட்களுக்குள் தகுதிகான் பருவத்தில் இருப்பார்கள்? 50 நாட்கள்ல ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் அவங்களுக்கும். டீச்சர் இன்ஸ்டியூட்ல ஒருத்தவங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தானா 50 நாளுக்கு வரைக்கும் அவன் கரெக்டாக இருக்கணும் தகுதிகான் பருவம். அப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆவாங்க. ஆர்டிஐ ஆக்ட் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் ஆர்டிஐ அண்ட் ஆர்டிஇ ரெண்டு பற்றியும் பார்க்குறோம். ஆர்டிஐன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டு டு இன்ஃபர்மேஷன். அது மாதிரி வந்து ஆர்டிஇனா ரைட்டு டு எஜுகேஷன். இதில் அப்ரிவேஷன் கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுலையுமே 2 தான் வரும், TO2 தான் வரணும். 4 ஆப்ஷன் கொடுக்கல என்ன பண்ணிடுறாங்க திடீர்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் அட் இன்ஃபர்மேஷன், ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இப்படி வேறு வேறு அந்த இணைப்புச்சொல் கொடுத்துட்றாங்க. அதனால் 2 தான் வரணும், பார்த்து வச்சுங்க. ஆர்டிஐ சட்டத்தின்படி பணி ஒதுக்கீடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு யார் பொறுப்பு? டெப்டி டைரக்டர். தகவல் அறிவு உரிமை சட்டம் அந்த சட்டமே 2005 தான் ஆர்டி ஆக்ட். தகவல்களை பார்ப்பதற்கான கட்டணம் செலுத்துவதற்கான விலக்கு நம்ம தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஆர்டி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐயில் போட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜெராக்ஸை நீங்கள் வாங்கணும் ஒரு ஆஃபீஸில் அப்படின்னா நம்ம ஃபீஸ் கட்டணும். ஒரு பக்கத்துக்கு 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு அது என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி கட்டுற மாதிரி சொல்லுவாங்க. மினிமம் 10 ரூபா. அப்போது அதை யார் கட்ட வேணாம், விலக்கு யாருக்கு இருக்குது, எக்ஸம்ஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள். இங்கே வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு இங்கிலீஷில் நல்லாயிருக்கும் பிலோ பாவர்ட்டி லைன். அதுதான் நம்ம கிராமத்தில் வேறு இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா இதை பிபிஎல் லிஸ்ட்டும்பாங்க. உங்கள் பேர் பிபிஎல் லிஸ்ட்டில் இருக்கா பாருங்கள் அப்படிம்பாங்க. அப்படின்னா வறுமை கோட்டு கீழ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் ஆர்டி ஆக்டில் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு காசு கட்ட தேவையில்லை, கவர்மெண்ட்டே கட்டிக்கும். அது மாதிரி இந்த ஆர்டி ஆக்டில் எத்தனை சதவீதம் நம்ம வந்து அங்கே குழந்தைங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தராங்கன்னு தெரியும், 25%. இதில் என்னென்னா இந்த பெற்றோருக்கு வருமான சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட் தரக்கூடிய அதிகாரி தகுதியான அதிகாரி யாருன்னா வட்டாட்சியர் தாசில்தார் கொடுத்தா தான் செல்லும், மற்றவங்க யார் கொடுத்தாலும் செல்லாது. அதனால் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டு தாசில்தார் கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வயது அடிப்படையில் புதிதாக பள்ளியில் சேரும் மாணவருக்கு தரும் சிறப்பு பயிற்சி காலம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா ஒன்று குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 2 வருஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி தரலாம், ஸ்பெஷல் ட்ரைனிங் தரலாம் அப்படின்னு இருக்கு. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பில் சேர்க்க விரும்பும் மாணவனுடைய இருப்பிடத்திற்கும் பள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இருக்கும் 1 கிலோமீட்டர். இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 1ஆம் வகுப்பு அப்படின்னா 1 கிலோமீட்டர். அப்படிலாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடும்போதே தெரியும். இப்போலாம் கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு லொக்கேஷனில் செக் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கும் இங்கே இருக்கிற ஊருக்கும் 1 கிலோமீட்டர் இருந்தால் தான் அது எடுத்துக்கும். பொதுவாகவே இப்போ அந்த அளவுக்கு வந்து ஜிபிஎஸோடு வந்துருச்சு. அது பார்த்து வச்சுங்க. 1ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் சேர்க்கணும். அடுத்து எஸ்எம்சி. இந்த எஸ்எம்சியை பற்றி நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னா எஸ்எம்சினா தெரியும் உங்களுக்கு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு அர்த்தம். அதுவும் வந்து இந்த ஆர்டி ஆக்ட் 2009 அடிப்படையில் தான் வந்து அது செயல்படுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அங்கே 75% நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அதில் இருக்கணும். இதெல்லாம் இந்த எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துருக்கள். இதில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதில் எஸ்எம்சி சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீகன்ஸ்டிடியூட் எப்போ பண்ணோம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எஸ்எம்சியில் வந்து நம்ம அடுத்தடுத்து அதை மறுகட்டமைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது பள்ளி மேலாண்மை குழு செயல்பட வேண்டிய பள்ளிகள் இந்த எஸ்எம்சி எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக எஸ்எம்சி குழு இருக்கணும். கண்டிப்பாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த எஸ்எம்சியில் பள்ளி மேலாண்மை குழு பயிலும் இப்போ தான் பார்த்தோம் பெற்றோர் அல்லது பாதுகாப்புடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னா 75% ஷேர் அவங்கள்ட்ட தான் தரணும். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு அதில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வளர்ச்சி திட்டம் மற்றும் மேலாண்மை குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தயாரிக்கப்பட வேண்டும். இது வந்து 3 வருஷம். முதல்ல சொன்ன கேள்வி வேற. அதாவது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை மறுகட்டமைப்பு பண்ணணும்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே சொல்கிறது அப்படி இல்லை. 3 வருஷத்துக்கு ஒரு முறை
ப்ரீ பிளான் போடணும். ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் எத்தனை போடணும்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை போடணும். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு அதிகப்படியான கேள்வி வர்றது வந்து 65 டெஸ்ட்டுக்குள்ள பள்ளிகளை சம்மந்தப்பட்ட கேள்வி தான் அதிகமாக வரும். இந்த பள்ளிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் நம்மளுக்கு மாணவர் சேர்க்கை வயதுக்கான குறிப்பு தேதி, நம்ம வந்து ஒரு அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் டேட்டாக நம்ம வந்து பொதுவாக ஜூலை 31 எடுத்துக்கிட்டு தான் அவங்க எல்லா ரெஃபரன்ஸும் பண்ணுவாங்க. அந்த டேட் மறந்துடாங்க, ஜூலை 31. அடுத்தது கல்வியாண்டு என்பது டேஷ் முதல் நாளில் தொடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கல்வியாண்டு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்த பொதுவாக போட்டாங்க ஜனவரி அல்லது ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பொதுவாக ஸ்கூல் திறக்கிறது எல்லாமே ஜனவரியில் திறக்கும். அதுக்கடுத்து வந்து கல்வியாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் முதல் நாள் வந்து நம்ம புது புது ரெக்கார்டெல்லாம் ஒரு சில டைமில் வந்து ரெக்கார்ட் ரெடி பண்ணி வைப்போம். நம்மளுக்கு நடைமுறையில் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி காலம் இருக்கும். கேலண்டர் இயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அகடமிக் இயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு அங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் இயர் அது தனியாக சொல்லுவாங்க நம்மளுக்கு அங்கே. சரி, இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது கல்வியாண்டு என்பது ஜனவரி அல்லது ஜூனுடைய முதல் நாள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலண்டர் இயர் அப்படின்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும். பொதுவாக அகடமிக் இயர் அப்படின்னா உங்களுக்கு ஜூன்லேருந்து நம்மளுக்கு மே மாதம் வரைக்கும். அந்த பேங்கிங் இருக்கு இல்லைங்களா, அந்த இயர் வங்கி இயர் பேங்க் இயர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து மார்ச் 31 வரைக்கும் முடியும். இதெல்லாம் பொதுவாக தெரிஞ்சு வச்சிங்க. இது வந்து 152 172ல் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க நம்மளுக்கு, அந்த நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால். ஒரு வருடத்தில் குறைந்தபட்ச வேலை நாட்களுடைய எண்ணிக்கை, ஒரு ஸ்கூலில் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும். இதில் இங்கிலீஷில் ஒர்க்கிங் டேஸ்னு கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ்னு கொடுப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். ஒரு ஸ்கூல் எத்தனை நாள் நடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 200 நாள் இருக்கணும். அதில் ஆரம்பம் மற்றும் நடுநிலை பள்ளியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குறைந்தது 220 நாள் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை அந்த ஸ்கூல் வந்து ஷிஃப்ட் முறையில் இயங்குற மாதிரி இருந்தால், மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் அப்படியே தான் இருந்தது, அது ஒரு ஹைஸ்கூலாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக 240 நாள். அப்போ பொதுவாக 200 நாள் இருக்கணும். நடுநிலைப்பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளியாக இருந்தால் 220 நாள் இருக்கணும். ஷிஃப்ட் ஸ்கூலாக இருந்தால் 240 நாள் இருக்கணும். இவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு மாணவனுடைய கட்டாய வருகை, ஒரு பையனாக இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் இருக்கணும், 75% அட்டண்டன்ஸ் இருக்கணும். ஒரு நாளில் குறைந்தபட்ச வேலை நேரம், ஸ்கூல் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், 5 மணி நேரம் 40 நிமிடம். தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கான அறிவிப்பு காலம். இது தமிழில் ஒரு மாதிரி தெரியும் அறிவிப்பு காலம்னு, இங்கிலீஷில் ஈஸியாக தெரியும். நோட்டீஸ் பீரியடு. தற்காலிக நியமிக்கப்பட்ட டீச்சராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நோட்டீஸ் பீரியட் எத்தனை மாதம்னா 2 மாதம். எவ்வளவு மாணவர்கள் இருந்தால் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியுடைய உதவி தலைமை ஆசிரியர் படி அனுமதிக்க இயலும். ஏஹெச்எம்க்கு நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அலவன்ஸு பண்ணணும் அப்படின்னா அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கணும்னா 750 ஸ்டூடெண்ட் இருக்கணும். அது மாதிரி ஒரு உயர்நிலைப்பள்ளிக்கு அதிகபட்சமாக வழங்கக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர் எத்தனை பிடி வாத்தியார் இருப்பாங்கன்னா 3 வாத்தியார் அதிகபட்சம் இருக்கலாம். உயர்நிலைப்பள்ளிக்கு ஹைஸ்கூலுக்கு 3 பிடி வாத்தியார் இருக்கலாம், இது அதிகபட்சம். கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தால் பெண்கள் பள்ளியில் ஆலோசனை குழுவில் தலைமை ஆசிரியரை தவிர்த்து, அதை ஹெச்எம்ஐ இல்லாமல் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும்? 2 பெண் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் நிறுவனத்துடைய தலைவர் மற்றும் ஆசிரியர் குழுவுடைய உறுப்பினரை கொண்ட ஒரு பணியாளர் குழு இருக்க வேண்டும். நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பணியாளர் எத்தனை பேர் இருக்கலாம்? 5லேருந்து 15 வரை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு குழு நம்ம வந்து வச்சிருக்கணும். சேர்க்கையின் போது தலைமை ஆசிரியர் டேஷை வலியுறுத்தக்கூடாது. இது கண்டிப்பாக கொடுக்கணும்னு கேட்காத ஒரு சர்டிஃபிகேட் இருக்குன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். சரிங்களா? அதை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இருந்தால் கொடுங்கன்னா அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது முறையான அமைப்பு மூலம் சேர்க்கை உடன், இது நல்ல கேள்வி. இது ஒரு இதில் எப்போ வந்து இப்போ அட்மிஷன் போடலாம் ஸ்கூலில் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஸ்கூல் திறந்த 1 மாதம் 2 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ள அப்படி நினைப்போம். அப்படி இல்லை, ஆண்டு முழுவதுமே அட்மிஷன் போடலாம். ஆனால் முறையான அமைப்பு மூலம் சேர்க்கை உடனடியாக அனுமதிக்கப்படும். அந்த அட்மிஷன் சொல்வது ஃபார்மல் சிஸ்டமாக இருக்கணும். அந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்தாங்கன்னா எப்போ வேணாலும் அட்மிஷன் போடலாம். சராசரியாக வருகையில் ஒவ்வொரு மாணவர்களும் குறைந்தபட்சம் ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். 40 மாணவர்கள்.
சராசரியாக வருகையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடக்கப் பள்ளிகளுக்கு குறைந்தபட்சம் இடைநிலை வகுப்பு ஆசிரியர்கள் 60 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். 2 இடைநிலை ஆசிரியர்கள். தொடக்கப் பள்ளியா இருந்தா 60 பேர் இருந்தாங்கன்னா 2 இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க. சாதாரணமா இருந்தா 40 பேத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இங்க தொடக்கப் பள்ளிங்கிறத கொஞ்சம் குறிப்பு வச்சுங்க. தலைமை ஆசிரியருக்கு 1 வாரத்தில் குறைந்தபட்சம் எத்தனை பாடவேளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும்? ஒரு ஹெச்எம்மா இருக்கிறவங்க எத்தனை பீரியட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது 10 பீரியடாவது அவர் எடுக்கணும். 1 வாரத்துல கண்டிப்பா எடுக்கணும். அது மாரி ஒருவேளை இது பீரியட் இல்லாம, ஒரு தலைமை ஆசிரியர் 1 வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் கற்பித்தல் பணியில் ஈடுபட வேண்டும்? அவர் கணக்குல பார்த்தீங்கன்னாலும், அவர் வந்து 7 1/2 மணி நேரம் கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் 1 வாரத்துல. எப்ப கிளாஸ் எடுத்தாலும் அவர் 7 1/2 மணி நேரம் எடுத்தாகணும். இந்த இதில பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து இந்த ஒரு ஆசிரியர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர்ங்கிறவங்க உங்களுக்கு வந்து இப்போ ப்ரமோஷன் வருது. ஒரு ஆசிரியர் எத்தனை முறை தற்காலிகமாக பதவி உயர்வினை உரிமை விடல் செய்யலாம்? வேணாம் நீங்க எத்தனை முறை சொல்லலாம்ன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நோ லிமிட்டேஷன் போட்டாங்க. ஒரு ஆசிரியர் அதிகபட்சமாக எத்தனை முறை தற்காலிகமா பதவி உயர்வினை உரிமை விடல் செய்யலாம்? அப்படின்னா நோ லிமிட்டேஷன். அதுக்கு லிமிட் கிடையாது. நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். அது மாரியே இன்னொரு கேள்வி இந்த இதில இருக்கும். நம்மளுக்கு அங்க இந்த பள்ளிகள்ல இருந்து தான் நெறைய கேள்வி அப்படியே கேட்டே இருக்காங்க. எளிமையா பாஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா எல்லாமே நம்ம நடைமுறையில பார்க்கிறத அவங்க சொல்றாங்க. இங்க பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, தலைமை ஆசிரியருக்கு 1 வாரத்தில் அது நம்ம பார்த்துட்டோம். அனைத்து பள்ளிகளிலும் இதான். அனைத்து பள்ளிகளிலும் தரநிலையில் ஒரு தமிழ் ஒரு பாடமாக படிப்படியாக கற்பிக்கப்படக்கூடியது எது அப்படின்னா 1 டூ 10. தமிழ வந்து ஒரு ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும்? 1லிருந்து 10 வரைக்கும். இது எல்லாமே பள்ளிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள கேட்கறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் நடத்தக்கூடிய பொதுத் தேர்வு எஸ்எல்சி, பிளஸ் 2 பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு நேரம் கூடுதல் நேரம் வழங்கப்படுவது விடைத்தாளை படிப்பதற்கு? நம்மளுக்கு வந்து கொஸ்டின ரீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தராங்க? 10 நிமிடம். இந்த இடத்த ஒரு மாணவன் மேல்நிலை 2ஆம் ஆண்டில் பாடப்பிரிவினை மாற்ற முடியுமா? மாற்றுவதை என்ன பண்ண முடியாது? அனுமதிக்க இயலாது. +1லயும் அவன் என்ன குரூப் எடுக்கிறானோ, அதே தான் அவர் வந்து +2லயும் எடுக்க முடியும். அப்ப இடையில வந்து அதுக்கு அனுமதி கிடையாது. 10ஆம் வகுப்பு சயின்ஸா இருந்ததுன்னா, அதுல தேர்ச்சி பெறுவதற்கு செய்முறை தேர்விலும், கருத்தியல் தேர்விலும் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அங்க. அதனால இந்த இடத்த கொஸ்டின்ல வந்து செய்முறை தேர்வு ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். கருத்தியல் தேர்வுங்கிறது 2வதா வந்திருக்கும். ஆனா நம்பளுக்கு இங்க இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருத்தியல் தேர்வு 20, செய்முறை தேர்வு 12. மினிமம் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும். அப்பதான் சயின்ஸ பொறுத்தவரைக்கும் பாஸ். அதுக்கு அடுத்தது இந்த கிரையான்கள், கலர் பென்சில் இருக்கு இல்லைங்களா? அந்த கலர் பென்சில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது? 1வதுக்கும் 2வதுக்கும் அந்த கிரையான் வழங்குவோம். கல்வியாண்டுடைய முதல் நாள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப 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 சென்சிட்டிவான, கொஞ்சம் யோசிச்சு அவசரப்படாம எழுத வேண்டிய கொஸ்டினு. 2மே அடுத்தடுத்த ஆண்டுகள்ல கேட்ட கேள்வி தான். இந்த கேள்வி படிச்சு பாருங்க. தமிழ்ல வித்தியாசம் நல்லா தெரியும். கல்வியாண்டின் முதல் நாள் வகுப்பில் அனுமதிக்கப்படும் மாணவனுடைய பெயர் எந்த நிற மையினால் எழுத வேண்டும்? நீல நிற மை. ஒரு வகுப்பின் மாதத்தில் முதல் நாள் பள்ளி வேலையில் நாளில் சேர்க்கப்படும் மாணவனுடைய பெயரை எந்த மையினால் எழுத வேண்டும்? சிவப்பு மை அப்படின்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரியும், தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின்ல இங்கிலீஷ்ல ஆரம்பிக்கிற இடத்த பார்த்தா தெரியும். இஃப் எ பீப்புள் அங்க த பீப்புள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து கல்வி ஆண்டினுடைய முதல் நாள். ஒரு உதாரணமா ஜூன் மாசம் 4ஆம் தேதி ஸ்கூல் திறக்குது. அப்போ ஒரு பையன் வரான் அப்படின்னா, அவன் பேர நம்ம நீல நிற மையில எழுதினா போதும். ஒருவேளை ஸ்கூல் ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு பையன் வந்து செப்டம்பர் மாசத்துல வந்து அட்மிஷன் போட வராங்க. அப்போ அந்த மாதத்துல முதல் பள்ளி வேலை நாள்ல அவன் பேர் எழுதணும்னா, அப்ப ரெட்டுங்கள எழுதணும். இது பொதுவா நடைமுறையில இருக்கிறது. நீங்க எல்லாமே ஒர்க் பண்றவங்க தான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனா கொஸ்டின் 2மே சின்ன சின்ன வித்தியாசத்தோட கேட்டிருக்காங்க. அது நிதானமா பார்த்து வச்சுக்கங்க. 4 ஜோடி சீருடைகள் அரசு நிதி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கிடைக்கிறது. யாருன்னா சத்துணவு உண்ணும் மாணாக்கர்கள். இதுல வந்து இதுக்கு போன முறை எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, 4 ஜோடி சீருடைகள் எந்த வகுப்புக்கு அளிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. 1 டூ 8 அப்படி ஒரு கேள்வி இருந்தது. அப்போ 1 டூ 8 வரைக்கும் 4 ஜோடி யூனிஃபார்ம் தராங்க.
யார் யாருக்கு தராங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் தராங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் தராங்க. அந்த மாணவர் எப்படிப்பட்ட மாணவரா இருக்கணும்? கண்டிப்பா சத்துணவு உண்ணக்கூடிய மாணவரா இருக்கணும். அதே மாரியே பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 வரை இன்னொரு நலத்திட்டமும் இருக்கு. என்ன இருக்குங்கன்னா, விலையில்லா கம்பளி சட்டை, ஃப்ரீ ஸ்வெட்டர் தராங்க. அதனால 1 டூ 8 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 4 ஜோடி சீருடை, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, விலையில்லா கம்பளி சட்டை இருக்கு. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த 1 டூ 8 வச்சு கொஸ்டின் வரும் பார்த்துக்கங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் ஒன்றே ஒன்று சரி. சரின்னா இது மட்டும் தான். மத்தத நீங்க படிக்கவே வேணாம். இதுதான் சரி. என்ன சரி? பிறந்த தேதியை பொறுத்தவரை பணிப்பதிவேட்டில் எழுதும்போது ஏற்பட்ட பிழையை எந்த நேரத்திலும் திருத்தம் செய்து கொள்ளலாம். எஸ்ஆர்ல ஏதாவது டேட்டு தப்பா என்ட்ரி ஆயிடுச்சுன்னா, நீங்க அது சரியான ப்ரூஃப் குடுத்து எப்போ வேணாலும் நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம். இதுதான் சரி. மத்ததெல்லாம் படிக்க வேணாம் படிச்சோன்னா அப்புறம் இதுக்கும் அதுக்குள்ள இது இருக்கும். அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வு அலுவலர் நம்மளுக்கு இருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃபீசர் இருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸரோட அனுமதியோடு எத்தன நாட்கள் பள்ளிக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கலாம்? 3 நாள் தான். நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் வந்து எவ்வளவு நாள் உள்ளூர் விடுமுறை அளிக்கலாம்? 3 நாள். இதெல்லாம் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பொதுவான கேள்விகள். அடுத்தது இனிமேலுக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிரைவேட் ஸ்கூல் அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு வரும். அல்லது மைனாரிட்டி ஸ்கூல் அப்படின்னு வரும். இத வச்சு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் தெரியும். இந்த 2லயும் இல்லாத பள்ளிகள் தான் நம்ம பொதுவா பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லுவோம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஒரு சிறுபான்மையினுடைய உயர்நிலைப் பள்ளியை மூடுவதாக இருப்பின், நிர்வாகம் எத்தனை மாதங்களுக்கு முன்பு இணை இயக்குனருக்கு எழுத்துப்பூர்வமாக நமக்கு தெரிவிக்க வேண்டும்? 6 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்கூல மூட போறீங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு முன்னாடியே கண்டிப்பா அங்க சொல்லணும். அதுக்கு அதே மாரியே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் திறந்த தேதியிலிருந்து எத்தனை மாதங்களுக்குள் நம்ம ரெகக்னைஸ் வாங்கணும், அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள வாங்கிக்கணும். மூடுறதா இருந்தா 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும். புதுசா வாங்குறதா இருந்தா ஸ்கூல் திறந்துட்டு 3 மாசத்துக்குள்ள வாங்கிக்கணும். ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினை திரும்பப் பெறும் அதிகாரம் படைத்தவர் யார்? அதான் டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன், இயக்குனர் மெட்ரிக் பள்ளி. தெரியாதனமா ஃபர்ஸ்ட் நாங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டோங்க. இப்ப வேணாம் அந்த ஸ்கூல் சரியில்லைனாலும் வாங்கிக்குவாங்க. அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இயக்குனர் மெட்ரிகல் பள்ளிகள். டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் இருக்கு. அது மாரி நீங்க ஒரு தனியார் ஸ்கூல் ஒண்ணு ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அது நம்ம எவ்வளவு நிதிய வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் எப்பயுமே ஸ்டாண்டர்டா. அப்படி பராமரிக்கக்கூடிய பாதுகாப்பு கட்டணம். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு எமர்ஜென்சி வருது, என்ட்ட காசு இல்லைன்னா எந்த ஸ்கூலும் சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அங்க ரெடியா எப்பயுமே வச்சிருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா ரூ. 1,00,000. இது வந்து நீங்க ஒரு தனியார் உயர்நிலைப்பள்ளி நிர்வாகத்தினால் பராமரிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு கட்டணம். செக்யூரிட்டி டெபாசிட் மாரி இது. அதனால அத கண்டிப்பா வச்சிருக்கணும். இங்க வந்து என்டோன்மென்ட் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அதனால வச்சிருக்கணும். இந்த அமௌண்ட். நிரந்தர அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளியுடைய அங்கீகாரம் குறைந்தது டேஷ் ஒரு முறை மீளாய்வு செய்யப்பட வேண்டும். இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல வார்த்தை இது. ரிவ்யூ தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரினிவல்ங்கிற வார்த்தை வரல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம மீளாய்வு செய்ய வேண்டும். மீளாய்வுங்கிற வார்த்தை ஒரு மாரி இருந்தா கூட நீங்க ரிவ்யூ பண்ணணும். தணிக்கை செய்ய இந்த ஒரு மாரி இந்த இதுல யாரு? இந்த தனியார் ஸ்கூல் எல்லாத்தையுமே தணிக்கை செய்ய வேண்டிய யாரு அப்படின்னு கேட்பாங்க. மெட்ரிக் பள்ளியுடைய கையேட்டின்படி ஒரு மெட்ரிக் பள்ளியுடைய வரவு செலவு கணக்கை ஆடிட்டிங் யார் பண்ணலாம் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தான் பண்ண முடியும். சிஏ தான். பட்டய கணக்காளர் அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் தான் பண்ண முடியும். வரவு செலவு கணக்கு. இந்த மாரி ஒரு தனியார் ஸ்கூல்ல பொதுவாக ஒரு வகுப்பில் உள்ள அதிகபட்ச பிரிவுகள் 4 செக்ஷன் தான் வச்சிருக்கலாம். +2 பயாலஜி குரூப் இருக்கா? அப்படின்னா, அதில அப்ப ஏ வச்சிருக்கலாம், பி பயாலஜிலேயே சி, டி தான் இருக்கலாம். இது நடைமுறைப்பா கவர்மெண்ட்ல. நம்ம எதார்த்தத்தில வேற மாரி இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அது மாரி ஒரு மெட்ரிக் பள்ளியில எல்கேஜி வகுப்பில் இருக்க வேண்டிய ஆசிரியர், மாணவர் விகிதாச்சாரம் 1:25 மெட்ரிக் பள்ளிக்கு. அது மாரி ஒரு மெட்ரிக் பள்ளி தரைத்தளம் நீங்களாக அதிகபட்சம் எத்தனை தளங்கள் இருக்கலாம்? மாடி எத்தனை மாடி வச்சு கட்டலாம்னா 2 மாடி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கலாம் அப்படி தரைத்தளம் நம்மளுக்கு இருக்கலாம். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாம அப்புறம் 2 ஃப்ளோர் இருக்கலாம். இதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அங்க உண்மையான அங்கீகாரம். மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உள்ள ஊழியர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளைப் போலவே டேஷ் ஆண்டுகள் சேவையில அவங்க தரத்திற்கு தகுதியுடையவர்கள்.
அப்போ ஒரு தனியார் ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணா கூட 10 வருஷம் ஒர்க் பண்ணா மட்டும் தான், உங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த செலக்ஷன் கிரேடுக்கு எடுத்துக்குவாங்க. 10 வருஷம். மெட்ரிகுலேஷன் பள்ளியின் நிர்வாகம் டேஷும் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பணி நியமனம் 6 மாதங்களுக்கு மேல் இருந்தால், அவங்க என்ன பண்ண முடியும்? இருக்கணும்னு அர்த்தம். மெட்ரிகுலேஷன் பள்ளியில வந்து ஒரு டீச்சர நீங்க வந்து ஒப்பந்தம் பண்றீங்க அப்படின்னா, அந்த பணி நியமனம் குறைஞ்சது என்ன இருக்கும் சொல்லிருக்காங்க? 6 மாசத்துக்கு மேல இருக்கணும். ஏன்னா அப்புறம் இடையில விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு பொறுத்தவரைக்கும் விடுப்பு விதிகள். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்னென்ன லீவ் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே கவர்மெண்ட்ல என்னென்ன லீவ்லாம் எடுக்கலாமோ, அதெல்லாம் எடுக்கலாங்கிறது விதி. அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அது அவங்களுடைய தலைவிதி. வேற வழியே இல்ல. அதனால மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு பொருந்தக்கூடிய விடுப்பு விதிகள்ங்கிறது அரசாங்கத்தின் விதிகள் போலவே, மானியம் பெறும் ஒவ்வொரு தனியார் பள்ளியுடைய கணக்குகளும், ஒவ்வொரு கல்வியாண்டிலும் டேஷில் தணிக்கை செய்யப்படும். ஒவ்வொரு கல்வியாண்டு முடிவில் நம்மளுக்கு அந்த கல்வியாண்டு முடிவுன்னா, நம்மளுக்கு வந்து மே தான். அதில வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, ஜூன்ல ஆரம்பிச்சா மே, ஜனவரியா இருந்தா டிசம்பர் அவ்வளோதான். சிறுபான்மை பள்ளிகளுக்கான ஒவ்வொரு விண்ணப்பமும் தற்காலிக அங்கீகாரம் காலாவதிக்கும் தேதிக்கு முன்பு விண்ணப்பம் செய்யப்படக்கூடாது. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து நீங்க டெம்பரரி ரெகக்னிஷன் வாங்குன பிறகு அத அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனியார் பள்ளிகளில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் இது வந்து ஒரு ஆக்ட் இது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் பிரிவினுடைய நோக்கத்தில பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரியோ, அதிகாரி பதிவையும் அரசாங்கம் அழைத்து ஆய்வு செய்யலாம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனியார் ஸ்கூல்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அங்க இருக்கிற ஒரு அதிகாரியோ, அல்லது வந்து அங்க பள்ளியுடைய நடவடிக்கை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, கூப்பிட்டு கேட்கலாங்க. வா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கலாம். அது எந்த செக்ஷன்னா, செக்ஷன் 41. 41 படி அரசாங்கம் அவர்களை கூப்பிட்டு அவங்கள இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி சட்டம் 1973 இதுவே ஒரு தடவ வன்மையில கேட்டிருந்தாங்க. அந்த தனியார் பள்ளிகளுடைய அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் எந்த ஆண்டு? 1973. இந்த தண்டனைக்குரிய எந்த ஒரு குற்றத்தையும் டேஷை விட குறைவான நீதிமன்றங்கள் எதுவும் விசாரிக்காது. அது நம்மளுக்கு வந்து பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்டோட கம்மியான நீதிமன்றம் விசாரிக்காது. நீங்க விட்டு லோக்கல் கோர்ட்லாம் போய் போட முடியாது. இந்த மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிப்பார். அந்த ஸ்கூல்ல ஏதாவது குற்றம் நடந்ததுன்னா. தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி ஒழுங்குமுறை சட்டம் இப்ப தான் சொன்னேன் 1973 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெகுலேஷன் ஆக்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமையான கேள்வி. தமிழ்நாடு முழுவதும். ஹோல் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு முழுவதுக்கும் இந்த 1973 சட்டம் தான். தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளி சட்டம் 1973 நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான விதிகளை உருவாக்கலாம். கவர்மெண்ட் வந்து தனியார் ஸ்கூலுக்கான விதிகளை இது உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. இது அப்படிதான். ஒரு மெட்ரிக் பள்ளியில ஒருத்தர் பிரின்சிபலா வராரு அப்படின்னா, அவரு எத்தன வருஷம் ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில எத்தன வருஷம் ஆசிரியரா இருந்திருக்கணும். குறைஞ்சது 5 வருஷமாவது இருந்திருக்கணும். அப்பதான் ஒரு பிரின்சிபல் ஆவறதுக்குரிய எலிஜிபிலிட்டி இருக்கும். மெட்ரிகுலேஷன் படி பயிற்று மொழி என்ன? அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பொதுவா இங்கிலீஷ். மெட்ரிக் பள்ளியில் பணிபுரியும் நல்ல கேள்வி இது. எழுத்தருக்கான கல்வி தகுதி. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நீங்க கிளர்க் அப்பாயின்ட்மென்ட் பண்றீங்கன்னா, அவரு என்ன கல்வி தகுதி இருக்குன்னா, குறைந்தபட்சம் 10த் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம செக்ரட்டரியல் படிப்புக்கான பட்டயச் சான்றிதழ். ஒரு டிப்ளோமா சர்டிஃபிகேட் அதுல இருக்கணும். இப்படி இவங்கள தான் கிளர்க்கா போடணும்னு ரூல்ஸ். இதெல்லாம் ரூல்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 30. இதுல வந்து நம்மளுக்கு 2 பிரிவு வருங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். 30 இந்த இடத்துல ஒரு 34. நம்ம ஏற்கனவே 41 ஒண்ணு பார்த்தோம். 41 என்னன்னா, ஸ்கூல்ல ஏதாவது தண்டனைக்குரிய சட்டமா இருந்தா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிற பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஆர்டிகள். இங்க பாருங்க. அந்த இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் பின்னொட்டி 1 பாதுகாப்பு அளிக்கிறது. எதுக்குன்னா, சிறுபான்மை நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எது பாதுகாப்பு அளிக்குதுன்னா 30 ஆர்டிகள் வந்து 30 தான் நம்மளுக்கு அது பாதுகாப்பு அளிக்குது. அதே மாரியே இங்க பாருங்க, தமிழ்நாடு தனியார் பள்ளியுடைய ஒழுங்குமுறை சட்டம் 34 எந்த வகை பள்ளியினை அரசு கையகப்படுத்த இயலாது. அந்த ஆர்டிகள் 34 படி இப்போ ஒரு இடத்துல ஒரு மைனாரிட்டி ஸ்கூல் ஓப்பன் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து அந்த இடம் எனக்கு வேணும். நான் ரோடு போடுறேன். ஏதோ கொலை வெட்டுறேன், அது வெட்டுறேன், இது வெட்டுறேன் எதுவுமே சொல்லி அந்த இடத்த எடுக்க முடியாது. அதுக்கு ஆர்டிகள் 34ல இடம் இல்லை. ஒரு மைனாரிட்டி ஸ்கூலுடைய இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்க முடியாது. டேக் ஓவர் பண்ண முடியாது. அந்த ஆக்ட் என்னன்னா 34. ஆனா அதுக்கு தேவையான உதவி எல்லாமே செய்யறது எது? பாதுகாப்பா இருக்கிறது எது? ஆர்டிகள் 30.
சிறுபான்மை பள்ளி நிர்வாகம் கணக்குடைய தணிக்கை குறித்த அறிக்கையை அறிக்கை பெறப்பட்ட நாளிலிருந்து டாஷ் காலத்திற்குள் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருக்கும் நம்மளுக்காங்க. அதனால டிஓ கொடுத்துடணும். ஏன்னா என்னைக்கு வந்து ஆடிட்டிங் ரிப்போர்ட் வருதோ அதுல இருந்து 1 மாசத்துக்குள்ள கொடுத்துடணும். நகராட்சி பகுதியில் நீங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கட்டுறீங்க, முனிசிபாலிட்டியில கட்டுறீங்கன்னா எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கணும்னா 10 கிரவுண்ட் இருக்கணும். 10 கிரவுண்ட் நிலம் இருந்தால் தான் நீங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் முனிசிபாலிட்டியில. சிறுபான்மை பள்ளிகள் எந்த அடிப்படையில் வகைப்படுத்து? இது நல்ல கேள்வி. மைனாரிட்டி ஸ்கூல் இல்லைங்களே, எதை வச்சு நீங்க மைனாரிட்டி ஸ்கூல் சொல்றீங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய ரிலீஜியன் மதத்தை வச்சு, இல்லை அவங்க பேசுகிற மொழியை வச்சு நம்ம மைனாரிட்டி ஸ்கூல்னு சொல்லலாம். அதுதான் ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி இருக்கும். அதே மாதிரியே கேள்வி, மதம் அல்லது மொழி அடிப்படையில் எந்த ஒரு சிறுபான்மையினரும் டேஸ் பிரிவின் கீழ் அனுமதியின்றி எந்த ஒரு தனியார் பள்ளி நிர்வகிக்கலாம். இதுக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் என்னன்னா 6. செக்ஷன் 6 படி நீங்கள் மட்டும் மைனாரிட்டி ஸ்கூல் ஆரம்பித்து நடத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதில் இதே மைனாரிட்டி ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மைனாரிட்டி ஸ்கூல் அப்படின்னா இந்த கேள்வி கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும். இந்த மைனாரிட்டிலே அவங்களே ஒரு மைனாரிட்டி கொடுத்துருக்காங்க, இஸ்லாமியர்கள். இப்போ இஸ்லாமிய சிறுபான்மை பள்ளியில் வார விடுமுறை நாட்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இஸ்லாமியர்களும் தெரியும், இஸ்லாமியர்களும் முஸ்லீம்லாம் ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க எந்த டைமில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கவர்மெண்ட் என்ன மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, வெள்ளி ஞாயிறு. நம்மளுக்கு இயல்பாக எல்லாத்துக்கும் சனி ஞாயிறு இருக்கும். இஸ்லாமியுடைய ஸ்கூல்களுக்கு வந்து முஸ்லீம் மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இந்த மாதிரி இதில் அந்த சிறுபான்மையான ஸ்கூல் இதுலையும் கேட்பாங்க நம்மளுக்காங்க. இந்த பள்ளிகள் சம்மந்தப்பட்டது அதில் வந்து நிறைய கேள்வி இதுலேயே பாஸ் வந்துடும் நம்மளுக்காங்க. இந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு எந்த புக்கு அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, படிக்க வேணால் கையில் வச்சுக்கலாம். எக்ஸாம் காலுக்கு போகும்போது கொடுத்துட்டு தான் போகணும். அப்போது இங்கே பாருங்க, ஒரு தனியார் பள்ளியை ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு அதிகார அமைப்பிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எங்கே யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, மாவட்ட தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு துறையிலேருந்து என்ஓசி வாங்கணும். நீங்கள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே என்ஓசி வாங்கணும். ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீஸ்லேருந்து வாங்கணும். அடுத்து இப்போ நம்ம ஜிபிஎஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட், வருங்கால வைப்பு நிதி, பொது வருங்கால வைப்பு நிதி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த ரூல்ஸ் மொத்தம் ரூல்ஸ் 15 துணை விதி எண் 1. வருங்கால வைப்பிலிருந்து 2 தற்காலிக முன் பெறுவதற்கான இடைவெளி, குறைந்தபட்ச இடைவெளி 6 மாதம். இதுவே அடுத்த 1 வேர்டில் கேட்டிருப்பாங்க. ஜிபிஎஃப்ல பணம் எடுக்கணும்னா ஒரு முறை எடுத்தீங்கன்னா அடுத்து 6 மாதம் கழிச்சு தான் இன்னொரு பணம் எடுக்க முடியும். சரி, அது எந்த ரூல்ஸில் வருதுன்னா 15. இதில் ஒரு இது இருக்குது நம்மளுக்கு, இப்படி ஞாபகப்படுத்தி பாருங்கள். 15ல் 1ன்னு வரும், அதை விடுங்க. 1 5 கூட்டினா 6ஆ, இப்படி கூட்டி பாருங்க. உங்களுக்கு சும்மா ஞாபகத்துக்கு 1 5 கூட்டினா 6ஆ, அவ்வளோதான். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் பணம் எடுக்க முடியும். அந்த விதி என்னன்னா 15. நம்மளுக்கு பொது வருங்கால வைப்பு முன்பணம் பெறுவதற்கான காரணங்கள் எந்த விதிகளில் சொல்லப்படுகிறது? 15ல் ஏ. எப்படி இருந்தாலும் ரூல் 15 அதில் ஜிபிஎஃப்ல அந்த ஜிபிஎஃப் சார்ந்த ஒவ்வொருவரும் டேஷ் மாதங்களுக்கு ஒரு முறை முன்பணம் எடுக்கலாம். இப்போ தான் சொன்ன 6 மாதத்துக்கு ஒரு முறை முன்பணம் எடுக்கலாம். அடுத்தது இது வந்து ஜிபிஎஃப்பா. இப்போ கேட்குற கேள்வி வந்து டிபிஎஃப். நம்மளுக்கு ஆசிரியர் சேவை டீச்சர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கும் நம்மளுக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் சமநிலையிலிருந்து ஒரு பகுதி இறுதி முன்பணத்திற்கும் அதை தொடர்ந்து இன்னொரு பகுதி தற்காலிக முன்பதிவு எடுக்க வேண்டிய கால இடைவெளி எவ்வளோன்னு கேட்டுருக்கேன். அதுவும் 6 மாதம்தான். ஜிபிஎஃப் டிபிஎஃப் எதாக இருந்தாலும் 6 மாதம்தான். சந்தாதாரர் இடைநிறுத்தப்பட்ட காலத்தை தவிர ஜிபிஎஃப்க்கு டேஸ் சந்தா செலுத்த வேண்டும். தமிழில் படிக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது நம்மளுக்காங்க. இங்கிலீஷில் வந்து சூப்பராக இருக்கும். அண்டர் சஸ்பென்ஷன். ஒருத்தர் சஸ்பென்ஷன் இருந்தாருன்னா அந்த ஜிபிஎஃப்க்கு அந்த மாதாந்திர செலுத்தா அந்த எந்த நாளில் வந்து அவர் சஸ்பென்ஸில் இருந்தாரோ அந்த டைமை தவிர மீதி எல்லா நாளுமே ஒரு மாதாந்திர சந்தா செலுத்தணும். எக்ஸப்ட் தான் டூரிங் த பீரியட் ஆஃப் அண்டர் சஸ்பென்ஷன். பொது வருங்கால வைப்பு நிதியில் ஒரு அரசு அலுவலர் சந்தாதாரர் சேர நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு. நீங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து எப்போத்துலேருந்து நீங்கள் வந்து இது மாதிரி சந்தாதாரர் ஆகலாம், ஜிபிஎஃப்லேருந்து வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணியில் சேர்ந்து 6 மாதம் முடிந்த நிலையில் 6 மாதம் முடிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஜிபிஎஃப் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க, பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜிபிஎஃப்கான சந்தா தொகையானது சந்தாதாரரால் நிர்ணயிக்கப்படும். அது எந்த தொகையாகவும் இருக்கலாம். எனவே அவரது ஊதியங்களில் டேஷ் குறையாமலும் அவரது மொத்த ஊதியம் விட அதிகமாக இல்லாமலும் இல்லை. அதுதான் 12%. ஜிபிஎஃப் இதன் கீழ் செய்யக்கூடிய மீட்புகள்
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவரீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஆனா இங்கிலீஷ் நல்லா இருக்கும் இந்த இடத்துல. மீட்புகள் டேஷ் ஆகும். எனில் அவை நிதியினுடைய அ ச சந்தாதாரருடைய கணக்கில் செய்யப்படும். அதாவது பற்று வைக்கப்பட்டது. இதனால ரெக்கவரீஸ்ங்கிறது எப்பவுமே அது வந்து நம்மளுக்கு வந்து டெபிட்டடா தான் இருக்கும். டேஷ் நாட்களுக்குள் சந்தாதாரர் அளித்த விளக்கத்தில் ஜிபிஎஃப் ஒப்புதல் ஆணையம் திருப்தி அடையவில்லை எனில், நீங்க பணம் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் குடுக்குறீங்க. நீங்க சொல்ற ரீசன் வந்து ஒண்ணும் சரியில்லன்னா, அந்த சம்பந்தப்பட்ட தொகையை திருப்பி செலுத்துமாறு சந்தாதாரருக்கு அதிகாரம் வழிகாட்டும், வழங்கலாம். எத்தன நாளைக்குள்ளார? 15 நாளைக்குள்ளார சொல்லுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு பணத்த குடுத்துட்டோம். நீங்க குடுத்துருக்க விளக்கம் சரியில்ல. பணத்த திருப்பி கட்டுங்கன்னு சொல்லலாம். ஜிபிஎஃப் முன் பணத்தை அனுமதித்த பிறகு, டேஷ் விதியின் கீழ் கணக்கு அதிகாரி அங்கீகரித்த பிறகு தொகை திரும்ப பெறப்படும். ரூல்ஸ் வந்து 34 ஆர்டிக்கல். ஒரு சில இடத்துல வந்து ரூல்ஸ்ன்னு வரும். அது வந்து பொதுவா ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடிப்படை விதிகள். ஆர்டிக்கல்ன்னு ஒண்ணு வரும். அது அந்த இந்தியன் பீனல் கோட்ல தான் வரும். பாத்து பொது வைப்பினிலிருந்து இறுதியாக கணக்கெடு முடிக்க, பணி ஓய்வு பெறுவதற்கு எத்தனை மாதத்திற்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும்? எப்ப நீங்க ரிட்டயர்மென்ட் ஆக போறீங்கன்னு பாருங்க. ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்கு ஒரு 12 மாசத்துக்கு முன்னாடியே, நீங்க அந்த ஃபைனல் வித்ட்ரா குடுக்குறதுக்கு குடுத்துடணும். அதுக்கடுத்து இந்த சிபிஎஸ். இந்த சிபிஎஸ்க்கு விரிவுரை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு பேரு. இப்போ புதுசா பண்ணி சேர்றவங்களுக்கு எல்லாம் இதான். இது வந்து ஒரு கேள்வி. அரசு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இந்த சிபிஎஸ் உடைய தமிழ் பேரு ஓய்வூதிய பங்களிப்பு திட்டம். அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு எப்ப அறிமுகப்படுத்தின்னு கேட்டிருக்காங்க? 1/4/2003. இதே கேள்விய வேற ஒரு பொதுத் தேர்வுல இப்படி கேட்டுட்டாங்க நம்மளுக்கு அங்க. ஏப்ரல் 1 இப்படி கேட்டிருந்தாங்க. ஏப்ரல் 1 அப்புறம் இந்த இடத்துல 2003ன்னு இருந்தது. அதனால நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். அங்க வந்து 1, 4ன்னு கேட்டாலும், ஏப்ரல் 1ன்னு சொன்னாலும் அது பண்ணிக்கணும். இந்த சிபிஎஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னா, பே பிளஸ் டிஏன்னு வரும். நம்முடைய ஊதியம் பிளஸ் அகவிலைப்படி 2ம் சேர்ந்து தான் இதுல ஜிபிஎஸ்ல இருக்கும். இதுல நம்மளுக்கு பொதுவா எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னா, 10% பிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜீவோவாவே வந்திருக்கு நம்மளுக்கு. எல்லாரும் நீங்க அத பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முறை ஒரிஜினல் ஜீவோ. இப்படிதான் இருக்கும் அந்த எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எதிலிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரிஜினல் ஜிஓ இதான். தமிழ்நாடு வந்து அந்த எப்ப அனுமதிச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும் இதுல இருக்கும் தெளிவா. ஏன்னா இப்போ புதுசா பணியில சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதானே. அதனால உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். இந்த இதுல போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாமே இருக்கும் இதுல. இங்கேயே இருக்கு அந்த விதியிலேயே. பென்ஷன் இன்ட்ரோடியூஸ்டு வித் த எஃபெக்ட் ஃப்ரம் த 1/4/2003. அதே மாதிரி இந்த இடத்துல 10%. அதனால ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதுல இருந்து சிபிஎஸ்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அதுக்கடுத்து எக்ஸ்பாண்டட் இன்டு அதை சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. நம்ம விளக்கி எழுதணும். அதை விரிவி எழுதணும். அப்ரிவேஷன் அக்ரோனிம்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ என்எம்எம்எஸ்எஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்எம்எம்எஸ்னா என்ன? நேஷனல் மீன்ஸ் ஒரு ஐஃபோன் போட்டு கம், அப்புறம் ஐஃபோன் போட்டு மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். அதே என்டிஎஸ்சி நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அடுத்து இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று எக்ஸாம் எழுதுவோம் நம்ம. இந்த ட்ரஸ்ட்டுக்கு விரிவு டேலண்டட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பேரு. எஸ்எம்சினா மொழியை சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. டக்குனு அங்கே டிக் அடிக்கலாம். அங்கே தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வார்த்தை வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐஇடிசி இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசபிள்டு சில்ட்ரன் மாற்றுத்திறனாளியுடைய குழந்தைகள். அது மாதிரி ஐஇடிஎஸ்எஸ் ரெண்டும் ஒரே மாதிரியே வர மாதிரி இருக்கும். இந்த ஐஇடி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அந்த சி மட்டும் எடுத்தால் அங்கே எஸ்எஸ் இருக்கும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசபிள்டு அட் செகண்டரி ஸ்டேஜ். அதனால் இந்த டி வந்தாலே டிசபிள்டுங்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கும். அடுத்து சிசிஇனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவல்யூஷன். அப்புறம் இந்த திக்ஷா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். அடுத்து பிஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். அடுத்து அந்த ஆர்எம்எஸ்ஏ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ரக்ஷத்ரியா அது எது மத்தியாமிக் சிக்ஷா அபிநயான் அப்படின்னு வரும். ஏற்கனவே ஒரு முறை சொன்னோம். என்சிடிஇ அதில் வரும்னு சொன்னோம்.
இருக்கும். NCTE அண்ட் NCERT நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று வரும். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது TRB டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு, அது மாதிரி இந்த டெட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்தது எப்படி இந்த பள்ளி கல்வியில் நிறைய கேள்வி கேட்டாங்களோ அது மாதிரி ஒரு சில வருடங்களையும் ஒரு சில மாதம் தேதியத்தையும் அடிக்கடி கொஸ்டினில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கூட நாங்கள் ஏன் ஒரே வீடியோவை போடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீடியோவை தேடிட்டு பார்ட் 1, பார்ட் 2, 3, பார்ட் 3 பார்க்கக்கூடாது. அப்படியே நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறதுக்குள்ளார எப்படி 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ஹெட்ஃபோனை மாட்டிட்டு கெட்டியே போனீங்கனாலும் அப்படியே எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இடையில ஒரு முறை கேட்டிங்கன்னா கூட போதும். எக்ஸாம் டைமில் ஒரு முறை கேட்டாலும் ஈஸியாக வந்துடும். ஒரு முறைக்கு 2 முறை கேட்டினா மனசில் அப்படியே பதிஞ்சிடும். எந்த புக்குமே படிக்க தேவையில்ல. கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு கோச்சிக்க வேணாம். தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் எந்த வருஷம்? 2006. தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் ஏற்று தொடங்கினது வந்து எத்தனை ஆண்டுகள் காலாவதியான பிறகும் இந்த உத்தரவு செய்யப்படாது? 2 வருஷம். 2006. இந்த 2006 இன்னொரு தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டத்தில் இன்னொரு கேள்வி இருக்கு நம்மளுக்காங்க. இந்த தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாடத்திட்டத்தை, இங்கேயும் அப்படித்தான், பாடத்திட்டம் மீள்பார்வை செய்யப்பட வேண்டும் தான் கேட்டிருக்கான். மாற்றப்பட வேண்டும்னு அர்த்தம் இல்லை. ரிவ்யூ தான் இங்கேயும். ரிவ்யூ எப்போ பண்ணணும்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை சப்ஜெக்ட் மாற்றினாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணணும். பாடத்திட்டத்தை மாற்றுறதுங்கிறது அவங்கவுங்க சௌரியம். ஆனால் ரிவ்யூ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கணும். மேல்நிலைப் பள்ளிகளை பற்றிய ஆய்வு அலுவலர்கள், இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் விண்ணப்பங்களை இயக்குனருக்கு அவருடைய பரிந்துரையின் பேரில் எப்போ அனுப்பணும் அப்படின்னா, ஒன்று டிசம்பர் 31, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி. லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31க்குள்ளே அவங்க அனுப்பணும். அவருங்க டிசம்பர் 31 அன்று அல்லது அதற்கு முன் அனுப்ப வேண்டும். மேல்நிலைப்பள்ளியுடைய இன்ஸ்பெக்டர் ஆய்வு அறிக்கை அனுப்பிடணும். இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர்ஸ் அறிக்கை. இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுதான். கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஜூலை அந்த 15 வரும் நம்மளுக்காங்க. கல்வி வளர்ச்சி நாளை இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். புதிய பள்ளிகளை திறப்பதற்கான விண்ணப்பம் அல்லது ஏற்கனவே உள்ள பள்ளிகள் கூடுதல் தரத்திற்கான விண்ணப்பம், அது வந்து எதுக்கு முன் ஆய்வு சமர்ப்பிடும்? செப்டம்பர் 30. நீங்கள் புதுசாக ஸ்கூல் திறக்கிறதுனாலும் சரி, இல்லை கிரேடை உயர்த்த நம்மளுக்கு வந்து ஹை ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றுறதா இருந்தாலும் சரி, தரம் உயர்த்துறதா இருந்தாலும் சரி, நீங்கள் செப்டம்பர் 30க்குள்ளே அப்ளிகேஷன் கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவெல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2011-12 தான் இது வருது இந்த சிஸ்டம். நம்மளுக்கு அதில் வந்து நம்ம ஸ்கூலில் தான் பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த 10th பற்றி ஒரு கேள்வி, நம்ம கொஞ்சம் வித்தியாசமான கேள்வினால ஆச்சரியமான கேள்வியும் கூட தான். கல்வித்துறையில் இருக்கவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. இதே துறையில் வேறு பணியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எந்த ஆண்டு முதல் நடத்தப்படுகிறது? 1911 எக்ஸாம். அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் +2 அப்படின்னு இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் +2 கிடையாது, 11th இருந்தது. அதுக்கு பிறகு நேராக காலேஜ் போனாங்க. அப்போ இடையில தான் எல்லாம் சிஸ்டம் மாறிச்சு. அப்போ +1 +2 எப்போ கொண்டு வந்தாங்க? ஆரம்பிக்கப்பட்ட நாள் எதுனா 1978, 79. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் மேல்நிலைக் கல்வின்னு ஒன்று வந்தது. 10ஆவதுங்கிறது 1911, +2ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 1978 79 அப்படின்னு அர்த்தம். அங்கீகாரத்திற்கான விண்ணப்பம் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் செய்யப்பட்டு பள்ளி திறக்கப்பட்ட நாளிலிருந்து டேஷுக்குள் ஆய்வு அதிகாரி சென்றடைய வேண்டும். 3 மாதத்துக்குள்ளே கொடுத்துடணும். அப்ளிகேஷன் ஃபார் ரெகக்னேஷன்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஆரம்பித்து 3 மாதத்துல கொடுத்துடணும். பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1976. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அலுவலர் பணியில் சேர்ந்ததுலேருந்து எவ்வளவு நாள் வந்து அவங்களுக்கு தகுதிகான் பருவம் இருக்கும், அதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியிலையும் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது, பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் பணியில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பீரியடுங்கிறது நீங்கள் சேர்ந்த வேலைக்கு தகுந்த மாதிரி 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் அப்படிலாம் இருக்கும். அதிகபட்சம் 2 வருஷம் இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிறது 2 வருஷம். ஒரு வேளை உங்களால் 2 வருஷத்துக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை சஸ்பென்ஷன் ஆகிட்டீங்க, ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதிகபட்சம் நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளார வந்து நீங்கள் வந்து அந்த தகுதிகான் பருவத்தில் முடிச்சிருக்கணும். அது இப்போல்லாம் புதுசாக நீங்கள் நியூ ஜாயினிங்காக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருந்தாலும் சரி தான்,
ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் கோட் பேப்பரை நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் டெஸ்ட் கோட் பேப்பர் எழுதி பாஸ் பண்ணியிருந்தா தான் அந்த தகுதி காண்பில் வந்து உங்களால் நீங்கள் சஸ்பென்ஸே ஆகல, நல்ல ஒர்க்கராக இருந்தால் கூட, நல்ல டீச்சராக இருந்தால் கூட, இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா உங்களால் வந்து அந்த பருவத்திலே முடித்திருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் உள்ளதாங்க. அதனால ஒரு அரசு பணியாளர் பணியில சேர்ந்ததுலேருந்து 3 வருஷத்துக்குள்ள அவருடைய ப்ரொஃபஷனல் பீரியட் முடிச்சிடணும். ஒரு புதிய பள்ளி திறப்பதற்கான விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அது பெறப்பட்ட நாளிலிருந்து ஆய்வு அலுவலர்களால் டேஷ் நாட்களுக்குள் குறைபாடுள்ள விண்ணப்பங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும். 45 நாள் தான் டைம். அதுக்குள்ளார கரெக்ஷன் பண்ணணும். நம்மளுக்கு அங்க திரும்ப பெறப்பட வேண்டும்னு போட்டிருக்காங்க. பள்ளிகளுடைய நிரந்தர அங்கீகாரத்திற்கு நிறைவேற்றப்படாத நிபந்தனைகள் டேஷ் ஆண்டுகளுக்கு நிறைவேற்றப்படும். 3 வருஷம். உங்களுக்கு வந்து பெர்மனன்ட்டா ரெகக்னைஸ் வேணும் அப்படின்னா, அவங்க ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அதை எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க நிறைவேற்றணும்னா, 3 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றணும். பதவி உயர்வு செய்யப்பட்டு ஆய்வு செய்ய அதிகாரியுடைய முன் அனுமதியுடன் செய்யப்பட வேண்டும். ஆண்டுதோறும் உங்களுக்கு தெரியும் ப்ரமோஷன்ங்கிறது வந்து வருஷம் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃபீசர் பண்ணி அப்ரூவல் பண்ணிட்டே இருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி நேரடி விண்ணப்பதாரர் டேஷ் டைம்ல 16 வயசு. இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்டே இருக்காங்க. எஸ்எஸ்எல்சிக்கு 10வது பரீட்சை எழுதணும்னா கண்டிப்பா 14 வயசு இருக்கணும். சரிங்களா? அது வந்து மார்ச் 1ஆம் தேதி அது மாதிரி பூர்த்தி அடைஞ்சு குடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து 8த் பாஸ் இருக்கலாம், அல்லது 9த் பாஸ் அல்லது 9த் இடைநிறுத்தம் இருக்கலாம். 10த் இடைநிறுத்தம் கூட இருக்கலாம். இதெல்லாம் இருக்கக்கூடிய கண்டிஷன். எந்த கல்வியாண்டு முதல் அரசு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களை வைத்து மாவட்ட அளவிலும், மாநில அளவிலும் மாணவர்களுக்கு தரம் வெளியிடும் முறை கைவிடப்பட்டது? 2016. இந்த 2016, 17ல தான் வருஷம் 10த் ரிசல்ட் தெரிஞ்சாலும் 12த் ரிசல்ட் தெரிஞ்சாலும் முதல் பக்கத்துல தமிழ்நாட்டிலே எங்கள் பள்ளி தான் முதல் பள்ளி அப்படின்னு பெருசா போட்டிருந்தாங்க. அதனால வந்து இந்த 2016, 17 வருஷம் சட்டம் கொண்டு வந்து அது மாதிரிலாம் யாரும் மேலுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பர்ல தான் வரதில்லையே தவிர ஸ்கூல் பேனர் வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த நம்மளுக்கு வந்து சட்டம் எப்போ வந்து 2016, 17 டேஸ் கல்யாணி முதல் 11ஆம் வகுப்பிற்கு மாநில அளவிலான பொதுத் தேர்வு. அதே 17, 18ல இருந்து தான் +1க்கு பப்ளிக் எக்ஸாம். 17, 18. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் +1, +2லாம் போடுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம இன்டர்நெட் மூலம் தான் போட்டுட்டு இருக்கோம். முதல்ல கையால எழுதி ஃபில்அப் பண்ணி அங்க போயிட்டு நம்ம வந்து அந்த அரசு தேர்வுத்துறை இயக்குனர் அலுவலகத்துல போய் நம்ம ஒப்படைப்போம். இப்ப எல்லாமே வந்து இணையதளம் மூலம் தான் நம்ம வந்து அந்த ஹால் டிக்கெட் எடுக்கிறது, போறது எல்லாமே அதான். அது எப்பத்துலருந்து வந்திருக்கு அப்படின்னா 2012லிருந்து. அரசு தேர்வு இயக்ககம் இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிவு செய்தல், தேர்வறை நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம், ஹால் டிக்கெட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினது 2012. இந்த 2012, 2009 இதெல்லாம் அடிக்கடி நம்மளுக்கு நினைவில் இருக்க வேண்டிய வருடங்கள் இதெல்லாம். பள்ளி கல்வி இயக்கத்திலிருந்து அரசு தேர்வு இயக்கம் எந்த ஆண்டு தனியாக பிரிந்தது? தெரியும். இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து டிஜின்னு சொல்லுவோம் இப்ப இருக்கிறது. டைரக்டர் ஆஃப் கவர்ன்மென்ட் எக்ஸாமினேஷன். அது முதல்ல டிஎஸ்சில தான் இருந்தது. டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து பிரிஞ்சிருச்சு 1975லேருந்து. அது மாரி அந்த வந்து பார்த்தீங்கன்னா, சாதிச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமானச் சான்றிதழ் இணையதளம் வழியாக பதிவு செய்யப்பட்ட கல்வி ஆண்டு 2015, 16. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து கையால தான் போயிட்டு நம்ம தாலுகா ஆஃபீஸ்ல வாங்கிட்டு இருந்தோம். இணையம் மூலம் இன்டர்நெட் மூலம் வாங்குறது 2015, 16லேருந்து வந்து நடைமுறைக்கு வந்தது. இது எல்லாமே வந்து பொதுவா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தனியார் ஸ்கூல் அந்த மாரி ஆண்டுகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சின்ன சின்ன நடைமுறையில இருக்கக்கூடிய ஜிக்யூ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு போய் தனியா புக்லாம் படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. அப்படியே சும்மா நம்ம நடைமுறையில பேச்சுவார்த்தையில இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி கொஸ்டினு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எஸ்எல்சி எக்ஸாம் எழுதணும்னா என்ன? ஆங்கில பாடத்துடன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மொத்தம் 14 வயசு நிரம்பியவர் தான் எஸ்எல்சி எழுத முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின்ல வச்சுக்க வேண்டியதுதான். இது எதுவும் புக்லயோ, கைடுலயோ எதுவும் பார்த்து நம்ம நடைமுறையில யூஸ் பண்றது, நம்ம வீட்ல நடக்கிறது, இல்ல பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிறது அந்த மாரி தான் வரும். அது மாரி ஒருவர் இது நல்ல கேள்வி தான் இதுவும். பின்வரும் ஒருவர் நாட்டு நலப்பணி திட்டம் அப்படி இருக்குன்னு வச்சு நம்மளுக்காங்க. இந்த நாட்டு நலப்பணி திட்டத்துல ஒருவர் என்எஸ்எஸ் புரோகிராம் ஆஃபீஸரா யார நியமிக்க மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிஇடி வாத்தியார நியமிக்க மாட்டாங்க. உடற்கல்வி ஆசிரியர். பின்வருவில் ஒருவர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் நியமிக்கப்பட மாட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நாட் அப்பாயிண்டட் பிஇடி வாத்தியார். அதாவது ஏற்கனவே பிஇடி வாத்தியார் இருக்காருங்களா, அதனால அவர் என்எஸ்எஸ்ல இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது மருத்துவ காரணங்களுக்காக நிறுவன தலைவர் டேஷ் வருகையை மன்னிக்க முடியும். ஒரு 15% வருகையை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு தீர்ப்பாயமும் டேஷை கொண்டிருக்கும், ஒரு நபரை கொண்டிருக்கும், 1 பெர்சன். இதுல இந்த தீர்ப்பாயம்ங்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் கூட, இங்க ட்ரிபியூனல் நம்ம அடிக்கடி கேட்கறாங்க, ட்ரிபியூனல் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போலாம். அப்போ ஒரு நபர் குழு அங்க இருக்கும். அதுல ஒரு நபர் கண்டிப்பா இருப்பாங்க. இதெல்லாம் ஜிகேல தான். மாணவ மாணவியுடைய இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டு வழங்கப்படும் சிறப்பு ஊக்கத்தொகை டேஷ் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு மேல்நிலை கல்வி நிறுவனம் போது வழங்கப்படுகிறது. அவங்க இடையில வந்து நிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனத்தை தான் அவங்க வந்து ஃபண்டை வந்து டெபாசிட்ல போடுறாங்க. கீழ்காணும் பதிவேடுகளில் ஏவை ஓராண்டு இடைவெளிக்கு பின்னர் அழிக்கப்படலாம். இது வந்து உங்களுக்கு 152, 172ல இந்த பதிவேடுகளை பத்தி நிறைய வரும். அதுல ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே எந்த ரெக்கார்டு அழிச்சிடலாம் அப்படின்னா, சிஎல் அப்ளிகேஷன் ரெக்கார்ட்லாம் அழிச்சிடலாம். உங்களுக்கு என்ன ரெக்கார்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓராண்டு பதிவேடுகள் அப்படின்னு நிறைய இருக்கு அதுல. அந்த இதுல வரும். நம்மளுக்கு இப்போதைக்கு இதுல சிஎல் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நாளைக்கு அதுல வச்சிருக்கோம்ல, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே வச்சிடலாம். அது டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், அழிச்சிடலாம்னு அர்த்தம். ஒரு ஆய்வு அலுவலர் தனது பயண அறிக்கையை பிரதி மாதத்தில் எப்போது தயார் செய்ய வேண்டும்? பிரதி மாதத்துலேயும் முதல் தேதி. இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸராக இருக்கிறவங்க அவங்களோட டூரை வந்து முதல் தேதியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த மாதம் ஃபுல்லாக எங்கெங்கே போக போகிறோம் என்ன அப்படிங்கிறது செய்யணும் நம்மளுக்காங்க. அது மாதிரி இப்போ ஒரு சாதாரணமாக வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்கூல் இருக்குது, ரெகனைஸ்டு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த அங்கீகாரம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த அங்கீகாரம் வந்து லேப்ஸ் ஆகிடும். ஒரு அங்கீகாரம் பெற்ற பள்ளி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டால் அதனுடைய அங்கீகாரம் முறிவு பெறும், லேப்ஸ் ஆகிடும். கீழ்கண்ட ஒன்று கூடுதல் பாதுகாப்பு தன்மையுடன் மதிப்பெண் சான்றிதழ்களுக்காக ஒட்டப்படுகிறது. இப்போ 10th 12th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பார் கோடு இருக்கும் உங்களுக்கு இப்படி கட்டம் கட்டம் கட்டமாக. அது வந்து இப்போதைக்கு 2 டைமென்ஷனல் பார் கோடாக இருக்குது. அது என்னன்னா பாதுகாப்பு தன்மைக்காக. அது மாதிரி மேல்நிலை பொறுத்தவரை தோல்வியுறும் மாணவர்களுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாம், நம்ம இன்ஸ்டன்ட் சொல்லுவோம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், துணைத் தேர்வு எல்லாமே எப்போ நடக்கும்? ஜூன் ஜூலை. இந்த இதெல்லாம் தான் ஒழிச்சிட்டாங்களே, அக்டோபர் டிசம்பரே இப்போ கிடையாது. அதனால ஜூன் ஜூலை மட்டும்தான் இப்போ எக்ஸாம். வருடத்திற்கு இப்போ 2 எக்ஸாம் தான். வருவாய் ஈட்டும் தாய் தந்தையர் இழந்த மாணவர்கள் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி இருக்குது இதில். இது முக்கியமான கேள்வி தான். ஒரு நேரடி நியமனம் செய்யப்படக்கூடிய மாவட்ட கல்வி பணியிடத்திற்கு இது வந்து நிறைய பேர் இந்த டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு தனியார் ஸ்கூலில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஓவாக நாங்கள் போக முடியுமா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஒருவேளை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தால் 5% இடஒதுக்கீடு தனியார் ஸ்கூலுக்கு இருக்குது. தனியார் ஸ்கூல் டீச்சர் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு எடுத்தாங்கன்னா நீங்கள் போக முடியாது. இப்போ இதில் இருக்கிற சிஸ்டம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் 5% உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. வருவாய் ஈட்டும் தாய் தந்தையர் இழந்த மாணவர்களுக்கு துயர் துடைப்பு நிதி உதவித்தொகையாக எவ்வளவு வழங்கப்படுகிறது? 75,000. நகராட்சி பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளி சுகாதார சான்று, அந்த நம்மளுக்கு வந்து சானிடேஷன் சர்டிஃபிகேட் யார் வழங்கணும் அப்படின்னா, இங்கே தான் நகராட்சின்னு வந்துருச்சு, முனிசிபல்னு வந்திருக்கும். அது என்ன முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் தான், நகராட்சி சுகாதார அலுவலர். ஒரு சில கேள்வி இப்படியே வந்துடும். அந்த கொஸ்டின்ல இருக்கிற வார்த்தையே வந்து ஆன்சர்லையும் இருக்கும். அடுத்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். இந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் படி ஒரு அந்த கான்கிரீட்டுடைய மேற்கூரையுடைய வகுப்படி உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 14 அடி இருக்கணும். தமிழகத்தில் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளை நிர்வகிப்பது யார்? பள்ளி கல்வி இயக்ககம் தான், டிஎஸ்சி தான். இந்த ஆங்கிலோ இந்திய கல்வியில வந்து அந்த தலைவராக இருக்கிறவங்க என்னவா இருக்கணும்? ஆங்கிலோ இந்தியுடைய கல்வி உயர்நிலைப்பள்ளி தலைவர் கல்லூரி சான்றிதழ் பெற்ற ஆசிரியராக இருக்க வேண்டும். சரிங்களா? அதனால அவர் அந்த மாதிரி ஆசிரியர் தான் வந்து அங்கே தலைவராக இருக்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில இன்னொரு கேள்வி இருக்கு நம்மளுக்காங்க. இந்த 4, 5 கேள்விக்குள்ள தான் அதில் வந்தால் வரணும்.
ஆசிரியர்களால் நடத்தப்படும் ஆங்கில இந்தியன் பள்ளி ஊழியர்களுடைய தகுதிகான தன்மை கட்டுரை டேஷ் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து சட்டம். இது அந்த என்ன சட்டத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 23-25 ஆங்கிலோ இந்தியனுக்கு 23-25 சட்டத்தின் விதிப்படி தான் அந்த தகுதிக்கான சர்டிஃபிகேட்லாம் தராங்க அப்படின்னு அர்த்தம். இது ஆர்டிக்கல் இந்த இடத்துல. அன்பான அரசு ஊழியர்களே, இந்த டெஸ்ட் கோடு 65 கொஞ்சம் நீளமா இருந்தாலும் கூட ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லணுங்கிறதுக்காக தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ தேடி தேடி பார்க்கக்கூடாது தான் இதை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எப்பயுமே எங்கள்கிட்ட வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் புக்கு இருக்கும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குரிய புக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்கள்கிட்ட கிடைச்சுன்னா முதல்ல பக்கத்தில் எங்கேயா கிடைச்சா ஒவ்வொரு இது வந்து ஸ்டேட், அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரம் டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. உங்கள் டெஸ்ட்டு கோடை சொல்லி பேசி அனுப்புங்க. டெஸ்ட் கோடு 65க்கு வேணும், இல்லை வந்து 172க்கு வேணும், 152 வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் தொழுதூர் அதுலேருந்து தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். குணா டியூஷன் சென்டர் அங்கே தான் இருக்குது. கடவுளுடைய கருணையால் எங்களுக்கு இது 37ஆம் ஆண்டு. நாங்கள் பொதுவாக வந்து 10th +1 +2 டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மற்றும் எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த மாதிரியான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அல்லது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அவங்களுக்கு வந்து அட்மிஷன் வாங்கி தர வரைக்கும் நாங்கள் வந்து நல்லா கைட் பண்ணுறோம். இந்த பார்க்குறவங்க யாருக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எந்த ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம். தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. அன்பான அரசு பணியாளர்களே, இந்த எக்ஸாமில் நீங்கள் எல்லாமே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த டெஸ்ட் கோட் சம்மந்தமாகவோ, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாகவோ, 10th +1 +2 எக்ஸாம் சம்மந்தமாகவோ, அல்லது ஆஃப்டர் +2க்கு பிறகு என்ன படிக்கணும், என்ன மாதிரி அப்ளிகேஷன் போடணும், அப்ளிகேஷன் போடுறதுல கவுன்சிலிங் ஹால் போகக்குள்ளார உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த நம்பருக்கு 9655965594 அப்படியே பர்சனல் நம்பர் தான். இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ விரைவாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உதவிகளை செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.